ரொம்ப உலக லெவலில் இப்போ இன்று கூட H1B விசாவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ₹1 கோடி ஒருத்தருக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. விச் இஸ் ரொம்ப அதை பற்றி ரொம்ப நம்ம இப்போ 2 நாடுகளுக்குள்ளே இருக்கிறனால நம்ம அதை பெருசாக பேசக்கூடாது. அவங்க ஊர் அதிபர், அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர், அவர் வந்து அவங்க ஊருக்கு நல்லதுன்னு நினச்சி பண்ணுறாரு. பட் உலகம் ஃபுல்லாக அது சரியில்லை, உங்கள் நாட்டுக்கே சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான், இது எல்லாத்தையும் சிந்தித்து, இது எல்லாத்தையும் வருது. என்ன ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இப்போ நான் போன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சென்ற முறை யுஎஸ்க்கு போகும்போது சிஎம் இந்த கேள்வி கேட்டார், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா இப்படி நடக்குது, இப்போ இவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு கேம்பெயின் அப்போ இப்படியெல்லாம் பண்ணார்னா நம்ம ஆளுங்களுக்கு வேலை போகாதுன்னு அப்போ கேட்டார் இந்த கேள்வியை. யூஎஸ் உட்காந்து இது டிஸ்கஷன் நடந்துச்சு. நாங்கள் எங்கள் செக்ரட்டரி இதெல்லாம் இருந்தாங்க, சிஎம்ஓலெல்லாம் இருந்தாங்க, எல்லாம் உட்காந்து கேஷுவலாக கேட்குறாரு இந்த கேள்வியை. ஸோ இது எப்படி எங்கே யோசிக்கிறாரு பாருங்கள். ஸோ அங்கேருந்து கிளம்புது. ஸோ ஒன்றா சிந்திச்சு பண்ணுறோம். இதை ப்ரீஎம்டிவாக பண்ணுறதுக்காக தான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஊருக்கே வேலை வாய்ப்பு கொண்டு வந்தால் தான் உண்டு. இனிமேல் நம்ம பிள்ளைங்களுக்கு வெளிநாடுனா ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாதிரி யோசிக்கணும். ஏன்னா ஜெர்மனியில் குறையுது, அவங்க மனித வளமே இல்லை, அங்கே குறையுது. அங்கே அவன் கேட்குறான், நீங்கள் எனக்கு படித்தவங்க, எனக்கு என் பாஷையை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து, என் மொழியை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து எனக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. இப்போ அதுதான் இன்றைக்கி யாருமே பார்க்காத, நீங்களே பார்த்தீங்க, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பை ஒரு ஜெர்மன் அவர் மினிஸ்டர் பிரசிடென்ட் சொல்லுவாங்க அவங்கள, அவர் கொடுக்குறாருன்னா அப்போ அந்த ரீசன் புரியுதில்ல உங்களுக்கு. இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதலமைச்சர் வரும்போது இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஸ்டேட்டில். ஏன்னா இவருக்கு ஸ்பெஷாலிட்டி, இவங்களால முடியும், இவர் நினச்சா இந்த மாதிரி டேலண்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த நாடு தமிழ்நாடு இப்படி இருக்குது, அங்கேயும் இப்படிப்பட்ட டேலண்ட் நம்ம ஊருக்கு வரும், 2 பேருக்கும் இது யூஸ்ஃபுல் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தெரியுது, புரியுது. அதனால் அந்த வரவேற்பை கொடுக்குறாங்க. அங்கே போயும் நம்ம முதலமைச்சர் தான் பேசியிருக்காரு, எங்கள் ஊரில் இருக்க படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் அனுப்ப தயார், அவங்க ஜெர்மனும் கற்றுக் கொடுக்குறோம் சொல்லி தான் இதை பேசிட்டு வந்ததோடு இல்லை. இப்போ நீங்கள் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஏற்கனவே நம்ம எல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஹையர் எஜுகேஷனில் நான் ஜெர்மன் கற்றுக்காங்க, ஜாப்பனீஸ் கற்றுக்காங்க, பிள்ளைங்க உங்கள் செமஸ்டர்லேயே இதை எம்பெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ எப்படி கோஆர்டினேட்டடாக நடக்குது பாருங்கள். இதுதான் நம்ம சொல்கிறோம் ஹோலிஸ்டிக் அப்ரோச். திருப்பூரில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த இஷ்யூ ஆரம்பித்த போது, ஸோ அமெரிக்காவில் இப்போ இருக்கும்போதே பேசுகிறார். சென்னைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா இங்கே நம்ம இந்த இஷ்யூ நடக்கும்போது கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும்பொழுது இம்மீடியட்டாக இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு பேசுகிறார். 2 முறை இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு பேசுகிறேன். நான் தனியாக 2 மீட்டிங் எடுத்திருக்கேன். இங்கே டேரெக்டாக சிஎம் பார்த்துருக்காங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவங்க கோரிக்கை விட்டுருக்காங்க. உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எழுதுறாரு. ஏன்னா இது டேரிஃப் இஷ்யூ ஒன்றியத்துக்கு 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற விஷயம். இது தமிழ்நாடு தனியாக நம்ம முதலமைச்சர் நம்ம ஆட்சியில் நம்மளோட கரெக்ட் மெசேஜ் செய்கிறதோட அவங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். எனவே உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எழுதுகிறார். ஒன்றிய அரசுக்கு நல்லபடியாக நல்ல தீர்வு காணும்னு நம்புகிறோம். அவங்க ஜுவல்லரிக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ குஜராத்தில் இருக்கிற நிறைய இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கெல்லாம், அந்த நகை தயாரிப்புக்கு இண்டஸ்ட்ரிக்கெலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன் எங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணுங்களேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியில் இன்னும் எதிர்பார்த்தோம். அதான் நம்ம தங்கம் தண்ணனும் நிறைய சொன்னாங்க, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சொன்னாங்க, இன்னும் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இப்படி செய்யலை. இந்த ஜிஎஸ்டி கரெக்ஷன் நாங்கள் எப்போ கேட்ட கரெக்ஷனை இப்போ செய்கிறாங்க. ஆனால் இது இப்போது இந்த டாரிஃப்காக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் ப்ரீஎம்டிவாக முன்னாடியே சிந்தித்து சொல்கிற முதலமைச்சரோட அட்வைஸ் ஒன்றிய அரசு இன்னும் அதிகமாக அவங்க கவனித்து எடுத்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இன்னும் அதிகமாக வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.